ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 45ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரையிலான பகுதியை வாசிக்கப் போகிறோம். 45ஆம் அதிகாரம் 44ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாகவே காணப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனமானது பாபிலோனியர் அசீரியர்களை வீழ்த்துவதின் முன்னாகவே கூறப்பட்டுள்ளது. கோரேஸ் என்கிறதான பாபிலோனின் ராஜாவை குறித்து அவனுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி அவனுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கூறுகிறார். முதல் வசனத்திலே கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கோரேசை ராஜாவாக ஏற்படுத்தினதின் அடையாளத்தை நாம் இதிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியும். 4ஆம் வசனத்திலே வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கூறுகிறார். 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய மகத்துவத்தை அவனுக்கு அறிவிக்கிறதை நாம் காண முடிகிறது. நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று சொல்லி சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னைக்கு இடை கட்டினேன், நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் உரைக்கிறார். ஆகவே கோரேசே, நானே உன்னை நியமித்தேன், நான் ஒருவரே வணங்கப்படத்தக்க கர்த்தர் என்று சொல்லி தம்முடைய கரத்தின் கிரியைகளை அவனுக்கு விவரித்து கூறுகிறார். 14ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனத்திலே எகிப்தின் சம்பாத்தியத்தையும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபத்தையும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திலே தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று ஆண்டவர் உரைக்கிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகரும் ஆகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சியடைந்து ஏகமாய் கிளங்கி போவார்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து வாசிக்கிறதான வேளையிலே முழங்கால் யாவும் தேவனுக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கையிடும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து 24ஆம் வசனத்திலே கர்த்தரிடத்திலே மாத்திரமே நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்திலே வந்து சேருவான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. 46ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே நம்முடைய ஆண்டவரின் மகத்துவத்திற்கு முன்பாக மற்ற விக்கிரகங்கள் மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாததாக காணப்படுகிறது என்பதை உணர்த்துகிறதாக நாம் பார்க்கிறோம். பேல் பணியும் நேபோ குனியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த பேல் நேபோ என்பவைகள் பாபிலோனிய தேசத்திலே அசிரிய தேசத்திலே இருந்ததான விக்கிரகங்களை உணர்த்துகிறதாக இருக்கிறது. இவைகள் யாவும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக அவைகள் குனிந்து காணப்படும், அவைகள் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லாத பொருட்களாக காணப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எனக்கே சேவை கொடுங்கள். நான் உங்களை உங்கள் தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் தாங்கினேன். முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து கூப்பிடுகிறார். நீங்கள் இப்படிப்பட்ட விக்கிரகங்களுக்கு என்னை ஒப்பாக்குகிறீர்களே, பொன்னையும் வெள்ளியையும் பையிலிருந்து கொட்டி எடுத்து தட்டான் வேலை செய்து ஒரு விக்கிரகத்தை உருவாக்குகிறான். அதை வணங்குகிறார்கள். தங்கள் தோளின் மேலே சுமந்து அதனுடைய இடத்திலே வைக்கிறார்கள். அது அதே இடத்துல இருக்கிறது, அசையாது. அதால் வேற ஒன்றும் செய்ய முடியாது, பேச முடியாது, அது நுகர முடியாது. இருந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். அதை மறுபடியும் சுமந்து செல்ல வேண்டும். இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதிலே வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட விக்கிரகங்களை பின்படுத்துவதை விடுத்து இரட்சிப்பின் தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, எனக்கு சமானமாக ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆணித்தரமாக அவர்களோடு சொல்லுகிறார்.
ஆகவே முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருக்காது. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 47ஆம் அதிகாரம் பாபிலோனுடைய வீழ்ச்சியின் தீர்க்க தரிசனமாக நாம் பார்க்கிறோம். பாபிலோனியர் பெர்ஷியரிடத்திலே அவர்கள் வீழ்ந்து போனதை சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே பாபிலோனின் வீழ்ச்சியை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த அதிகாரத்தை பார்க்க முடிகிறது. பாபிலோன் குமாரத்தியே, கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. கல்தேரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு. உனக்கு சிங்காசனம் இல்லை, நீ செருக்குக்காரியும் சுகசெல்வியும் என்று நீ அழைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அதனுடைய வார்த்தை வருகிறது. 3ஆம் வசனத்திலே உன் நிர்வாணம் வெளிப்படும் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய அவமானம் ஏற்படும்படியான காரியங்கள் உனக்கு நடக்கப் போகிறது. நான் பழி வாங்குகிற கர்த்தர், நான் உன்னிடத்திலே பழி வாங்க போகிறேன் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். தொடர்ந்து வசிக்கிறதான வசனங்களிலே எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்று ஆண்டவர் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் சுகசெல்வியே, விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை. நான் விதையை ஆவதில்லை, நான் சந்தான தேசத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். சந்தான சேதமும் விதவாயாய் இருப்பும் உனக்கு சடிதியாய் ஒரே நாளில் வரும். திரளான சூனியங்களின் நிமித்தம், வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தம் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரப்போகிறது என்று அவருடைய வார்த்தை வருகிறது. அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனத்திலே மறுபடியுமாக தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து உதித்தது என்று நீ அறிய மாட்டாய். விக்கினம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க முடியாது. நீ அறியாதபடிக்கு சடிதியாய் உண்டாகும் பாழ்கடிப்பு உன்மேல் வரும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி வசனத்திலே வாசிக்கிற பொழுது உன்னை ரட்சிப்பார் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பாபிலோன் வீழ்வது நிச்சயம் என்பதான தீர்க்க தரிசனம் இதிலே கூறப்பட்டிருக்கிறது. 48ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று தேவனை நான் வணங்குகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறதான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள் என்று சொல்லி, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உண்மை இல்லாமல் வாழ்கிறதான இஸ்ரவேல் ஜனங்கள், கடின இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையாக இந்த அதிகாரத்திலே கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே, நான் ஆரம்பம் முதலே தீர்க்கதரிசிகளின் மூலமாக இஸ்ரவேலே உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஆனாலும் நீ என்னை வெறுத்து வேறே தேவர்களை பின்பற்றுகிற இருதயமுடையவனாக காணப்படுகிறாய். நீ கடின இருதயம் உள்ளவனாக என்னை விட்டு தூரம் போவாய் என்று நான் அறிந்திருந்தும் நான் உனக்கு இதுவரைக்கும் நன்மையான காரியங்களையே நான் செய்து வந்தேன். என்னுடைய கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உன்னை சங்காரம் பண்ணாதபடிக்கு நான் காத்து கொண்டேன். உன்னை புடமிட்டேன். ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தமாக நான் அப்படி செய்தேன். நீ என்னுடைய ஜனமாக இருப்பதினாலே நான் உனக்கு அப்படி செய்தேன். என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். இப்போதும் யாக்கோபே, நான் அழைக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அறைகூவலை விடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜனங்கள் மேல் இரக்கம் உள்ளவராகி அவர்களை மறுபடியுமாக தன்னண்டையிலே சேர்ப்பதற்கு ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் உன் மீட்பராகிய கர்த்தர், நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தராக இருக்கிறேன். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உனக்கு சமாதானம் அது நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும். உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்பத்தின் பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அதன் பெயர் நம்மை விட்டு அட்டு போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள்.
கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது. ஜனங்களை ஆண்டவர் இந்த பாபிலோனின் வழிகளிலிருந்து, கல்தேயரின் வழிகளிலிருந்து தம்மண்டையில இழுக்கும்படியாக சுத்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் அவர்களை வனாந்திரத்திலே நடத்தும் பொழுது அவர்கள் தாகம் அடைந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீர்களை அவருக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. இம்மார்க்கனுக்கு ஒரு நாளும் சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாம் தெரிந்து கொண்ட ஜனம், தம்முடைய சொந்த ஜனத்திற்காக தேவன் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார், இரக்கம் பாராட்டுகிறார். இஸ்ரவேலை அவர் தெரிந்து கொண்டது, அவருக்கு சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டது, அவர் அதன் மீது அன்பு கூறுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய தேவன் நம் மீது நீடிய பொறுமை உள்ளவராக, கிருபை உள்ளவராக இருக்கிறார். நாமும் நம்முடைய கடின வழிகளை விட்டு அவரிடத்திலே திரும்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.